ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி எண்ணில் அடங்காத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதே பெரிய பாரம் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. ஏண்டா ஆண்டவரை தெரிந்து கொண்டோம், இந்த உலகத்தின்படி நம்ம வாழ முடியலையே, உலகத்தின் இச்சைகளுக்கு நம்மளால் இடம் கொடுக்க முடியலையே, சிற்றின்பங்களை நம்ம அனுபவிக்க முடியலையே என்று இந்த உலகத்தின் மீது வாஞ்சை கொண்ட நபர்கள் ஆண்டவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம் போல என்று நினைக்கிறாங்க. உண்மையிலே இந்த ரட்சிப்பு என்ற ஒரு காரியம் இலவசமாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால தான் அதோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது. இலவசமாக கிடைக்கிற எந்த ஒரு விஷயத்திற்குமே மனுஷங்க மத்தியில் ரெஸ்பான்ஸே கிடையாது. தேவன் இந்த ரட்சிப்பை இலவசமாக கொடுத்தாரு அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம். இந்த இலவசமாக கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது. எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இருக்கும்போது இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23-24 வார்த்தைகளிலே அவர் அப்படி சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவு 33.5 வருடம் இந்த பூமியில் மனுஷனாக வாழ்ந்தார். அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட இன்னல்கள் எல்லாமே நம்ம வேதாகமத்தில் படித்திருக்கிறோம், தெரிந்திருக்கு. நிறைய படத்தை பார்த்து, அந்த காட்சிகளை பார்த்து கண்ணீர் விட்டுருக்கோம். அவர் பட்ட துன்பங்கள், இந்த துன்பத்தின் வழியில் தான், இந்த காயத்தின் வழியில் தான் அந்த ரட்சிப்பு என்பது நமக்கு கிடைக்கப்பட்டது. நமக்கு வேணால் அது இலவசம், ஆனால் அதை இலவசமாக கொடுக்கறதுக்கு ஒரு கிரயம் இருக்குது. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே மகனை கொடுத்து நம்மளை இலவசமாக ரட்சித்திருக்கிறார். இப்போ அந்த ரட்சிப்பை குறித்ததான ஒரு அக்கறை உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது? ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். இலவசமாக தானே கிடச்சது அப்படின்னு ஏனோ தானோன்னு இருக்கீங்களா? எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி எனக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய ரட்சிப்பை நான் இலவசமாக பெற்றிருக்கிறேனே, ஆகவே நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனா நான் இருக்கணும் என்ற உணர்வோடு நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு அலட்சிய போக்கோட இந்த ரட்சிப்பை குறித்து ஏனோ தானே சர்ச்சுக்கு போகிறது, ஏனோ தானே பைபிள் படிக்கிறது, ஏனோ தானே ஜெபம் பண்ணுறது, இந்த உலகத்தில் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியலையே நினச்சி இந்த உலகத்துக்கு அடிமையாக இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் தூக்கி தூரமாக போட்டுட்டு ஆண்டவர் கொடுத்த அந்த இலவசமான ரட்சிப்பை கொண்டாடுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.